ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Bhaskara Rajan. Ramana Maharishi and Ratnagiri Swamigal both are Kaubina Vastradharigal. Is there any link or significance behind that? உபாசனா மார்க்கத்தில் யார் யார் எந்த தெய்வ வடிவத்தை யாசிக்கிறார்களோ உபாசிக்கிறார்களோ அந்த மாதிரியான பாவனைகள் அவங்களுக்கு வந்துடும். இப்போ ரமண மகரிஷி அவர் மதுரையிலேருந்து வந்தார். அவருடைய உபாசனைங்கிறது முருகன் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ரத்னகிரி சாமி அவர் அங்கே இருக்கிற முருகனுக்கு தான் கோயில் கட்டுறாரு. அதனால் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குது, அது அவதூதர்கள்னு பேர். அதாவது எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. ஸ்வேதாம்பர திகம்பர ஜெயின், திகம்பரன்னா துணிலா ஜெயினுங்கன்னு அர்த்தம். கணேஷ் பூரி சாமி இருந்தார் இல்லையா, அவர் சின்ன கோவன் மாதிரி ஒன்று கட்டின்னு இருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு பద్ధதியில் வந்தவங்க. ஜெயின் சாமிங்கெல்லாம் வந்து எதுவுமே ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க. ஈவன் புதுக்கோட்டை சாந்தானந்த சாமியுடைய பரமகுருவாக இருந்த ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திராள், அவருக்கு கீழே வந்த சேந்தமங்கலம் அவதூத சுவாமி, அவதூதம் துணி இல்லாதவங்க, அவதூத சுவாமிகள், இவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருந்தாங்க. சாந்தானந்த சாமிக்கிட்ட நீ எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும், அதனால் நீ சன்னியாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் ஜடாமுடி சன்னியாசி ட்ரெஸ்ஸில் இருந்தார். அதனால் இந்த கோடுங்கிறது உங்கள் எதர் யுவர் இன்டர்னல் குரு ஆர் யுவர் எக்ஸ்டர்னல் குரு. இன்டர்னல் குருன்றது அது நமக்குள்ளே இருந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒரு, இப்போ ரத்னகிரி சாமி இருக்கார், அவருக்கு இன்டர்னல் குரு முருகன் தான். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த வழிகளில் அவரவர்கள் கடைப்பிடிப்பாங்க. இதில் யாருது ஹை லெவலு யாருது லோ லெவலு அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து சஷ்டிக்கு அந்த காலத்துலலாம் விரதம் இருப்பேன். ஒரு தடவை ரத்னகிரிக்கு போனேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி முதல்ல திருவண்ணாமலைக்கு போனேன். இவர் சுவாமி ரத்னகிரி சாமி இஸ் காலிங் யூ கோ தேர் அப்படின்னார். யார்? விசிறி சாமியார். அங்கேருந்து நேராக ரத்னகிரிக்கு போனால் அவர் ஒரே ஒரு சீட்டு தான், பழனி கௌபீனம் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அதான் கௌபீனம்னா காமனான்னு அர்த்தம், லயன் கிளாத்துன்னு சொல்கிறேன். அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் அதை எடுத்துன்னு போய் பழனியில் மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் தரிசனத்துக்கு. அப்போ அந்த கோயிலில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சந்தனம், அந்த மாலை, முருகனுக்கு ஒரிஜினல் முருகனுக்கு கட்டியிருக்கிற கோமணம், விபூதி இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு எனக்கு ஏதோ மரியாதை பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கொடுக்க மாட்டானுங்க, அது ஏதோ லிங்க் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்குது. அதனால் அதை கொடுத்தாங்க. அதை எடுத்து நான் வரேன், சாமி காத்தால 4-4:30 மணிக்கு ரத்னகிரியில் ரெடியாக நிற்கிறாரு. அதை எடுத்துன்னுட்டு அவர் வசிக்கிற இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அவர் ரூம்லேருந்து கீழே இறங்கி போனோம். அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும். அங்கே கொண்டு போய் வச்சுட்டார். அதை வச்சுட்டு சொன்னார், நீ உலகம் முழுதும் போகணும், நான் இது வந்து உனக்கு இந்த சன்னியாச தீட்சை தான், என்ன நானும் பழனி ஆண்டவனுடைய வழியில் வந்தால்தான், அதனால் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. பட் வி எக்ஸாம்ட் யூ, இது இங்கே இருக்கட்டும், நீ உன் போக்கில் உலகத்தில் ட்ரெஸ் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம் வரலாம், எப்போயாவது உத்தரவு வந்ததுன்னா திருப்பியும் இதை வந்து வாங்கிக்கோ, இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு சொன்னாங்க. அப்போ நான் வாங்கினதும் அதே தீட்சை தான். இப்பயும் ரத்னகிரியில் அவர் பூஜை பண்ணுற குகையில் தான் அது இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கணக்கு இருக்குது, பல ஜென்மங்களுடைய விட்டக்குறை தொட்டக்குறையில் வரக்கூடிய விஷயங்கள். அப்போது என்னடா இது பாபா பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்ச் கட்டின்னு ஜாலியாக அட்டை அடிச்சுன்னு உட்காந்துருக்காருன்னு நினைக்கூடாது. என்னை பற்றி ஓலையிலெல்லாம் வரும், உள்ளத்தில் ஆண்டி கோலம் பூண்ட சீடா அப்படின்னு வரும். மனசுக்குள்ளே வெளியே வேஷம் கட்டுற, உள்ளுக்குள்ளோ நீ ஆண்டியாக இருக்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ என்ன, இப்போ இவர் இல்லையா, இந்த புவனேஸ்வர் பக்கத்தில் ஒரு ஓலை படிக்கிறாரு இல்லையா, கக்கட்பூர், அதில் வருது பாரு, முதல் வரி இதுதான் அது, யுவர் குரு இஸ் எ பால பிரம்மச்சாரின்னு வரும். நான் தான் கல்யாணம் ஆகி அவர் பையன் பொண்ணெல்லாங்கிறாங்களே, என்ன போய் ஏன் பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க? அப்போ ஃபிசிக்கல்ன்றது வேறு, ஆன்மான்றது வேறு. அப்போ ஆன்மாவில் வந்து நான் ஐயப்பசாமி, அதனால் ஒரு குரு இச பால பிரம்மச்சாரின்னா சின்ன வயசுலேயே பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கொண்டவர், அந்த நிலையில் வருது. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்குது, அதை வச்சு நம்ம ஆன்மீகத்தில் அடுத்தடிக்கு போயிட்டே இருப்போம். இதில் நம்ம பிளான்னு ஒன்றும் இருக்காது.
முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடை நம் வசத்தில் இல்லை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறதும் நன்றாகவே நடந்தது. நம்மளை மீறி தான் பேரூராற்று படுவோம் பனை போல் நற்காட்சி தெளிந்துடும். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றோட கட்டை போகுமா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது எதுவுமே நம்முடைய பிளானிங்லேயோ நம்முடைய கண்ட்ரோல்லையோ இருக்காது. அதனுடைய போக்கில் எல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு குடும்பம் இருந்தது, எவ்வளோ நாள் வெட்டக்குறை தொட்டக்குறை இருந்ததோ குடும்பம் அவ்வளோ நாள் தான். கரெக்டாக அந்த இது கணக்கு முடிஞ்ச உடனே குடும்பம் போயிடுச்சு, இவ்வளோதான். அதில் ஒரு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஓலை படித்தாங்க, இவங்க தான் யாரோ போய் அதில் வருது, அது பரம ரகசியம், அதை பற்றி சொல்ல முடியாது. கும்பகோணம் பக்கத்தில் இவங்க போய் படித்தாங்க பாரு, குடும்ப வாழ்க்கை இவருக்கு கிடையாது, அது ஒரு பரம ரகசியம், இப்போ அதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ அது அவங்க தப்பும் இல்லை, நம்ம தப்பும் இல்லை. எது எவ்வளோ நாள் பாக்கி இருக்கோ எவ்வளோ நாள் எது ஒட்டுறோமோ அது தான் ஒட்டும். வெள்ளரி பழம் மோட்சம்னு ஒன்று இருக்கும். வெள்ளரி பழம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே கழண்டு கீழ் விழுந்துடும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நாம் டிசைட் பண்ணுறதில்லை. உறவு துறவு எதையும் நாம் டிசைட் பண்ணுறதில்லை. எல்லாம் ஒரு கேலண்டர் ஆஃப் எவெண்ட்ஸ் இருக்குது, அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். இன்று இந்த நூலை பார்க்கும்போது 76ஆம் வயது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு 35 வயதிலிருந்து இந்த தெய்வீக மார்க்கத்தில் தெய்வீக பணிகள் இவற்றில் ஈடுபாடு என்பது உண்டு. படிப்படியாக இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து இந்த அமைப்பு போக போக நல்ல தன்மையில் இருந்திருக்கணும். அது என்னமோ தெரியல, அந்த பற்றை விட முடியாமல் அப்படியே பிடித்து கொண்டது. காந்த சக்தி மாதிரி அந்த தெய்வீகம் எப்படி நமக்குள் வந்ததுன்னு தெரியாத அளவிற்கு அது ஐக்கியமாகி இருக்கணும். இந்த தெய்வீக ஆற்றல் மேலும் மேலும் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. 40 வயது வந்த பிறகு ஆச்சரியப்படத்தக்க சில காட்சிகள், இந்த தெய்வீக மார்க்கத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தெய்வப்பற்று, தெய்வீக காட்சிகள், மேலான ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பிறப்பினுடைய ரகசியம் என்ன என்பதை 40 வயதுக்கு பிறகு இவருக்கு தெளிவாக கிட்டியிருக்கு. அதிலிருந்து எண்ணாத அளவிற்கு தெய்வீக சக்தி, ஆற்றல் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. 40 வயதிலிருந்து 70 வயது வரை மிகப்பெரிய அளவில் அருள் மார்க்க பணியில் சேவைகள் செய்திருக்கிறீர்கள். பலரும் வியக்கக்கூடிய அளவிற்கு சேவைகள் செய்திருக்கிறீர்கள். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுக்கும் தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். மாயைகள் நிறைந்த இந்த ஜகத்தில் தப்பிதங்கள் தான் நிலைத்திருக்கு, தழைச்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய வாசனைகள்ன்றாங்க இல்லையா, அது தானாகவே அந்தந்த ஏஜுக்கு நமக்கு நடக்கும். வாழ்க்கையில் சில கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த கிரகம் வர்றபோது அது நடக்கும். அதாவது இப்போ தான் வருதுன்னு இல்லை, பிறப்பிலிருந்து இருக்கும். அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் வருகிற போது அது அதனுடைய போக்கில் நடக்கும். அப்போ 1984 நமக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது.
அப்புறம் நம்முடைய ஸ்பிரிட்டு நம்மளை தவம் செய்யறதுக்கு இழுத்துன்னு போயிடுது. எங்கேயோ காடு மூடு ஒரு 4-5 வருஷம் சுற்றின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை சொல்கிறாங்க, நீ போகணும், டியூட்டி பார்க்கணுன்னு வரணும், திருப்பியும் ஆரம்பிக்கிறோம், ஜனங்களை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். மண்ணடியிலேருந்து பெசன் நகர் வரோம், நீலாங்கரைக்கு வரோம், இங்கே வரோம், இவ்வளோ கோயில் கட்டுறோம், ஸ்கூலு, ஆஸ்பத்திரி, ரூரல் சர்வீஸ், அது இது எல்லாத்தையும் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் பிளான் பண்ணி பண்ண முடியாது. இப்போ சிவசங்கர் பாபா இவ்வளவும் பண்ணுறாரு, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை இல்லையா? எனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டேன் நான். ஐ லீவ் எம்டி ஹேண்ட்ஸ். அண்டு அதுதான் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது தனக்கு அப்படின்னு சம்ரட்சணில் ஒரு பாட்டு இருக்குது. தனக்கு இன்னும் கழுகு இல்லை, எனக்கு இன்னும் கரையான். இதில் உனக்கு இதில் மீதமேது, இதை உணர்ந்து கொள்வாயோ மனிதா. மணக்கும் என்று தைலம் பூசி பிறர் மதிக்கப்பட்டாடை உடுத்தி சுவைத்து கழித்து விருந்துண்டு உடலை பேணுகின்ற மனிதா. கணக்குள் கூட்டி கழித்து ஒரு காசு தர்மம் செய்கில்லாய், வாழ்வு கணக்கு வைத்தானே யமனும், இதை கணமும் நினைத்தாயோ மனிதா. சொந்த சுற்றமென சொல்லி உன்னை சூழ்ந்து சுகமடைந்த பேர்கள் வந்த யமனிடம் உனக்காய் தான் வருவேன் என்பாரோ மனிதா. ஒரு பட்டணத்தா இருக்கார். அவர் அங்கேருந்து சோழ ராஜாவோட பணக்காரர். சோழ ராஜா அவர் வீட்டு வழியாக போகிறான், பார்த்தா முத்து பந்தல் போட்டிருக்காங்க. நீங்கள்லாம் ஓலைக்கொட்டை போடுறீங்களே, வேலை அடிக்காது இருக்குது அந்த மாதிரி. அவன் ராத்திரி முத்து பந்தல் பிரிச்சிடுறான். மறுநாள் காத்தால ராஜா அந்த வழியில் வந்து பார்த்தாக்கா அவர் மாணிக்க பந்தல் போட்டிருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார், நீயே யோசனை பண்ணிப்பார். ஒரு முத்து பந்தலை போட்டு நைட்டோடு நைட்டாக மாணிக்க பந்தல் போடுற அளவுக்கு இருந்திருக்கார். அப்போ ராஜாவோட பெரிய ஆளாக இல்லையா? துபாயில் கூட அப்படி தான். நம்ம குஜராத்திலேருந்து போன நிறைய ஷேக்ஸ் எல்லாம் சேட்டுங்க இருந்தானுங்க. மஸ்கட்டில் இருக்கிற ஷேக்குக்கெல்லாம் அவங்க தான் கடன் கொடுப்பாங்க அந்த காலத்தில். அந்த அளவுக்கு அவனை விடவும் பணக்காரன் தான். அதே மாதிரி பட்டினத்தார் சோழ ராஜாவோட பணக்காரராக இருந்தார். கப்பல் வியாபாரம் செஞ்சார், வசதியோட இருந்தார். அவர் சித்தார்த்தன் நேபாளத்தில் ராஜாவாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு சாமியாகி போகிறாரு. அப்போ அவர் என்ன நிஜமாக பிச்சைக்காரரா? அவர் ராஜ குலத்தில் வந்தவர். அவர் நினச்சா திருப்பியும் அவருக்கு ஆப்ஷன் இருக்குது, நேபாளில் போய் உட்காந்துக்கிறதுக்காக இருக்குது. அது மாதிரி உலகத்தில் எவ்வளவோ மகான்கள் வர்றாங்க இல்லையா? அதில் 2 விதமாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாகவே இருந்து பிட்சாவந்தனமெல்லாம் செஞ்சு அப்படி வாழ்ந்துட்டு செத்து போகிறவங்க. தே ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். அவங்களுடைய வசதிக்கோ இல்லை எதுக்குமே மற்றவங்கள தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கும். ஒரு சித்தார்த்தன் புத்தராகலாம், ஒரு ஸ்ரீடி பாபா இருக்கார், கௌதம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பாரு, யாரையும் நம்பவே தேவையில்லை, அவங்களே வசதியாக இருக்காங்க. ஆனால் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாதனின் நீங்கியா நெடும்பை நோதன் அதனின் நிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அவங்க தொட்டுறாங்க. அப்போ 2 விஷயம். ஒன்று ஏழையாக இருந்து சாமி ஆகிறதும், இன்னும் பணக்காரனாக இருந்து சாமி ஆகிறது. இவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ள சன்னியாசி. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்டர்னல் வசதிகள் இருக்கு இல்லையா, அது பதவி பூர்வ புண்ணியானம். இதுக்கு முன்பிறவைகளில் அவங்க செய்திருக்கக்கூடிய தவம், தானம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வசதியாக கூட இருப்பாங்க. வெறும் தவந்தான் பண்ணியிருக்காங்கன்னாக்கா ஞானிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கணும், இல்லை யாரையாவது நம்பின்னு உட்காந்துன்னு இருக்கணும். இதுதான் 2த்துக்கும் இல்லை. அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. பல்லக்கில் ஒருத்தன் உக்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. இவன் ஏன் தூக்குறான், இவன் ஏன் உட்காந்து போகலன்னு யோசனை பண்ண, அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவன் பண்ணலங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி சிவசங்கர் பாபா போன்றவர்கள் எந்த பிறவி எடுத்தாலையும் நிறைய தான தர்மம் பண்ணி அது பழகி போச்சு, பிளட்லேயே இருக்குது. அதாவது இப்போ இவங்க கார் வாங்கினாங்க புதுசாக, அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நார்மலாக ஒரு மடம் இருக்குதுன்னா அந்த மடத்தில் வந்து வாழைப்பழம்லாம் உங்களுக்கு வந்துடும். நல்ல மாதுளம் பழம் எல்லாம் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும் கொடிங்கும். ஒரு வேளை சன்னியாசி எடுத்துக்கலைன்னா கூட அவர் கூட இருக்கக்கூடிய இந்த அணுக்க தொண்டர்கள்லாம் வச்சு அமுக்கி சாப்பிட்டுன்னு இருப்பானுங்க அதெல்லாம் இல்லையா? இங்கே அதெல்லாம் பண்ணவே முடியாது. எது வந்தாலும் எல்லோரும் கொடுத்துக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். நான் ஒரு வேளை ஏதாவது மீந்து போய் எடுத்து வச்சா கூட நாளைக்கு காத்தால வாக்கிங் வர்றபோது கொடுத்துருவேன். இல்லை அதே இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வந்து சாயந்தரம் எல்லாருக்கும் கோயிலில் கொடுத்துட்டு சொல்லுவேன்.
வந்தவுடனே லைனில் நிற்கணும் போய் பெட்டர். அதனால் இந்த கொடுக்கறதுங்கிறது கூட எல்லாருக்கும் முடியாது. இந்த எல்லாத்தையும் கரவாது உவந்து இடுவார் அப்படின்வாங்க. எதையும் ஒழிச்சு வைக்காது சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது. கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் ஆன்மீக மாலை போட்டுற மாதிரியும் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது. இப்போ நான் பார்த்த சன்னியாசிகள் பாரு, விஸ்ரி சாமியார் இருந்தார். அவர் குரு கஞ்சங்காடு ராமதாஸ் சொன்னார், நீ போ, பெரிய ஆலமரத்துக்குள்ள சின்ன மரம் இருக்காது, நீ எங்கேயாவது போவேன்றாரு. நான் எங்கே போவேன்னு, எங்கேயாவது போ அப்படின்னா. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்றார், போய் பிச்சை எடுன்றார். அப்போ அவர் திருவண்ணாமலையில் வந்து சுடுகாட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு சுடுகாட்டில் சுற்றி இருந்தார். அதனால் அவர் கடைசி காலம் வரைக்கும் பெகர் திஸ் பிச்சைக்காரன் அப்படி தான் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன தவம் செய்யாமல் இருந்தார்? தவம் இருந்தது, ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள வசதிகள் அவர்கிட்ட இல்லை. கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி இருந்தார். அவர் வந்து வெறும் கையோடு கிளம்புறாரு. ஒரு கடன்லலாம் இருந்தார். அவங்க அப்பாவே அவருக்கு ராமர் மந்திரம் கொடுத்துட்டு அதில் கடன்லாம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி தீர்ந்து போகுது. இனிமேல் இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அருள் நாடிய திரு யாத்திரைன்னு கையில் காலெலாம் எடுத்துக்காமல் ரயிலில் வந்து உக்காந்துக்கிறார். என்னெல்லாம் நடக்குதோ எல்லாம் ராமர் கொடுக்க போகிற அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரயிலில் வந்து உட்காந்துக்கிறார். எதிரில் ஒரு சாமியார் வரான். வந்துட்டு எங்கே போகிறேன்னு, இவருக்கு யாரை பார்த்தாலே அவங்க தான் ராமர், எங்கே கூட்டும் போனால் அங்கே வர்றான் ராமா அப்படிங்கிறார். சரி வா திருச்சியில் இறங்கிடுன்றார். திருச்சியில் இறங்கினோடனே போய் காவேரியில் குளிச்சுட்டு வான்றாரு. இவரே ஒரு காய் போய் மொட்டை போட்டு வான்றாரு. அதுக்கப்புறம் இவரே ஒரு காய் வச்சு கொடுக்குறாரு. நீ அக்ரகாரத்துக்கு போ, நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வந்து இவர் வைக்கிறாரு. அவர் நிறைய எடுத்துக்கின்னு இவருக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் ஆன உடனே நீ சரிப்பட்டு வரமாட்டேன், ஏன்னா இவர் யோகியமான சாமியாராக ஒரு ஃப்ராடு சாமியார், நீ போனிடுறார். இவர் தனியாக போயிட்டே இருக்கார். அப்போது ஒரு டிடிஆர் வரான். டிடிஆர் வந்து டிக்கெட்டுன்றான். இவருடைய இருந்தால் தானே, இவரை ரயிலேருந்து கீழே தள்ளுறான். இவருடைய ஒரு ஜுவல்னா பேக் இல்லை, அதில் புத்தருடைய வாழ்க்கை வர்றாரு. லைட் ஆஃப் ஏஷியா, பகவத்கீதை, அதுக்கப்புறம் ஜீசஸ், இந்த 3 புக்கு இருக்குது. டு யூ பிலீவ் இன் ஜீசஸ் என்றான். எஸ் என்றார். உடனே அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டு இவரை கொண்டு போய் டிடிஆர் ரூமில் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனே டிக்கெட் வாங்கி கொடுத்து இவரை ட்ரெயினில் உட்கார வைக்கிறான். இப்படி எந்த அனுபவம் வருதோ எல்லாம் கடவுள் கொடுக்குறாருங்கிற பாவனையில் எம்டி ஹேண்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாக்பூர்கிட்ட வர்றபோது ஒரு பணக்காரன் வர்றான். சாமி, நீங்கள் இங்கே என் பையனுக்கு ரொம்ப ஜுரம், நீங்கள் வந்து உங்கள் கையை அவன் தலைமையில் வச்சா நல்லாயிடுவான்னு கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். அவனே இவர் கையை தூக்கி அந்த பையன் மேலே வைக்கிறான். ஜுரம் நல்லாயிடுது. எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குது யோலாங்கிற இடத்துல, நீங்கள் அங்கே இருந்து தவம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன், இல்லை நான் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் இருக்க மாட்டேன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நேராக பத்ரிநாத்துக்கு போகிறாரு. ஒரு மாதிரி டயர்டாக வீக்காக இருக்கிறார். எல்லோரும் சொல்கிறாங்க, ஒன்று பார்த்தா ஜுரம் வந்த மாதிரி இருக்குது, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒன்று விட்டுருவாங்க. என் ராமரை பார்க்குறதுக்காக கூட நான் போய் சொல்ல மாட்டேன்றார். சரின்னு உள்ளே விடுறாங்க. போய் பத்ரிநாராயணனை பார்த்துட்டு கீழே இறங்குறாரு. ஒரே டயர்டாக இருக்குது. ஒரு மரத்தடியில் போய் படுக்கிறார். பார்த்தா எல்லோரும் போய்க்கிறான் அந்த மரத்தடியில். அந்த மூத்தர நாத்தத்தில் மூத்திரத்துக்கு நடுவில் படுத்துன்னு ராத்திரிலாம். ஏன்னா இவர் எந்த அனுபவத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி இருக்கார். அங்கேருந்து இப்படியே ட்ராவல் பண்ணி திருப்பியும் காசர்கோடுக்கு வர்றாரு. ஒரு குகையில் உட்காந்துருக்காரு. இப்படி அவருடைய லைஃப்பில் எல்லாம் பார்த்து ஒரு குஷ்டரோகி இருக்கான் காசர்கோடு மார்க்கெட்டில், அவனுக்கு நீ சர்வீஸ் பண்ணியானா உனக்கு ராமர் தரிசனம் கிடைக்கும்ன்ட்டு கனவுல சொல்கிறாங்க. வந்து ஒரு வாரம் அந்த குஷ்டரோகி புண்ணெல்லாம் கழுவி இவரே சாப்பாடு எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஒரு வாரம் ஆகி போய் திருப்பியும் குகையில் உட்கார்றாரு. உட்காந்தா இவருக்கு ராமருடைய தரிசனம் கிடைக்கிது. அப்போ இவரை தேடி ஒரு அம்மா வராங்க, கிருஷ்ணாபாயின்னு பேர். அவங்க கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த சாமியார் பாரு இந்த வயசில் பொம்பளை வச்சுன்னுக்கிறான்னுறாங்க. ஸோ காசர்கோடை விட்டு கஞ்சங்காடுக்கு வர்றாரு. கஞ்சங்காடில் ஆனந்த ஆசிரமம் சொல்லி ஒரு ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி பெரிய ஆசிரமம் போச்சு. இது அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. அவருடைய பிளான் என்ன இருந்துச்சு? அதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு காலத்தில் துணிக்கடை வச்சுன்னு இருந்தார், அவ்வளோதான். துணிக்கடை ஃபெயில் ஆகி போச்சு. அதனால் அவர் விட்டுட்டு போய் அலைஞ்சி இந்த அனுபவங்கள்லாம் வந்து ராமரை பார்த்துட்டு அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்லாம் உட்காந்துட்டார். அவருடைய வழிமுறைகளில் அப்படி உட்காந்தார். இப்படி ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி தான் இந்த அனுபவங்கள் வரும். திருவள்ளசாமி இருந்தார், உடம்பு சரியில்லை. இங்கே தான் வந்து கேகே நகர் அசோக் பில்லர்கிட்ட நடராஜன் ஹவுசிங் போர்ட் என்ஜினியர் வீட்டில் இருந்தார் திருவள்ளசாமி. அவர் அப்பல்லோ ரெட்டி தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருப்பொருள் கண்டேன்னு எவ்வளோ பெரிய சாமியார் இருந்தாலும் அவங்களும் டாக்டர்கிட்ட தான் போகணும். மருந்து மாத்திரைக்கு டாக்டர்கிட்ட தான் போகணும். பரமாச்சார் இருந்தார், அவர் பத்ரிநாராயணன் டாக்டர் தான் கண் ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவரை பார்த்துக்கின்னு இருந்தாங்க.
எல்லா மகான்களுக்கும் ஏதோ அந்த உடம்புன்றது தனி, ஆத்மான்றது தனி. வேர்ல்ட்லி சென்ஸில் அதே மாதிரி தான். இப்போ சாப்பாடெல்லாம் அவர் ஏதோ வந்த பழம் திராட்சை சாப்பிட்னு உட்காந்துருந்தார். ரத்தனி சாமி இப்படி சாப்பிட்றாருன்னு சொன்னேன். விசிறி சாமியார் இருக்கார் இல்லையா, ஆரம்ப காலத்தில் சுடுகாட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த தேர்முட்டிக்கிட்ட வந்த உடனே ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸருடைய மனைவி பங்கஜான்ட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 சப்பாத்தி, தால், கொஞ்சம் தயிர் சாதம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை அவர் சாப்பிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணக்காரியங்க இருக்கும். அதுலேயும் அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கும். இப்போது நமக்காக ஒரு லேடி, ஒரு சாதாரண மிடில் கிளாஸு, அவங்க டெய்லி சமைச்சு கொண்டாடுறாங்களேன்னு அவருக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அப்போ ரோட்டில் வந்து யாரோ காய்கறி விற்றுன்னு போகிறான். இவர் என்ன பண்ணுறாரு, பங்கஜம் டேக் திஸ் மணி பை சம் வெஜிடபிள் அப்படின்றார். இந்த அம்மா போய் வாங்கின்னு வருது. வாங்கின்னு வந்தால் என்னான்னு கேட்குறாரு, பாவக்காய். இவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது, நம்ம கையால் நமக்கு சாப்பாடு போடுற ஒரு குடும்பத்துக்கு நம்ம பாவக்காய் கசப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோல்ட் இட்ன்றார். அந்த அம்மா பாவக்காய் வச்சு நிற்கிது. இவர் உள்ளே போய் தேடி பிடிச்சி கொஞ்சம் கில்கண்டு சக்கரெல்லாம் கிடைக்கும் இல்லையா அவருடைய ஒரு இன்டர்னல் ரூமில், அதெல்லாம் கொண்டாந்து தட் வாஸ் பிட்டர், திஸ் இஸ் பிட்டர் அப்படின்னு சொல்லி அதே அளவு குவான்டிட்டியில் நமக்கு கொடுக்குறாரு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட அவங்க மைண்ட் வேலை செய்யும். நமக்கு சாப்பாடு போடுறதுக்காக அவங்க டேக்ஸ் ஆகணுங்கிற மாதிரி இப்படி பல விஷயங்கள் மகான்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் த ஸ்டில் ஃபீல் நம்ம இன்னொருத்தருக்கு பாரமாக இருக்கிறோமேங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது அதாவது அந்த தீட்சையை வாங்கின பின்னால் கூட இந்த ஒரு நோபல் பாட்டு அவங்கக்கிட்ட இருந்துகிட்ருக்கும். பட் அவங்களுடைய தர்மம், அவங்க தனியாக தனக்குன்னு ஒரு கிச்சன் வச்சு சமைச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. they are supposed to live on begging. ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. புத்தருக்கு என்ன கம்மி, ராஜா வம்சத்தில் வந்தவர் தான். ஆனால் அவருடைய நாட்டிலேயே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுருந்தார், புத்தம் சரணம் கச்சாமேன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவரை பிடிக்காத யாரோ ஒரு வயசான கேள்விக்கிட்ட விஷம் கலந்த சாப்பாடு அனுப்புகிறாங்க. அவர் சரி இந்த ஜனங்க உருப்பட போகிறதில்லன்னு சொல்லி அந்த விஷத்தை சாப்பிட்டு தான் செத்தார் அவர். பட்டினத்தாருக்கு நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் வம்சத்தில் வந்த ஆள் பிச்சை எடுக்கிறாருன்னு அவங்க அக்காக்காரியாக அவருக்கு பாய்சன் கொடுக்குறா. அப்போ இவர் வந்து ஓட்டையப்பம் வீட்டை சுடும், தன்வெளியும் தன்னை சுடும், வீட்டு மேலே போட்டு பற்றி எரியுது அவங்க வீடு. இப்படி ஒரு மகானுக்கு சாப்பாடுங்கிறதே கூட ஒரு பிரச்சனை தான். ராமானுஜர் இருந்தார், அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருந்தார். ரோட்டில் போகிற போது அவரை பிடிக்காதவங்க ஒரு பிராமண பொம்பளைக்கிட்ட விஷம் வச்ச சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அவள் கை நடுங்கி கீழே விழுந்துருது. ஒரு நாயோ பூனையும் அதை சாப்பிட்டு செத்து போகுது. உடனே இவர் ஒரு சன்னியாசி பிச்சை எடுத்து சாப்பிட்றது கூட இந்த நாட்டில் நியாயமாக நடக்க மாட்டீங்களான்ட்டு இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னுறார். அப்போ அவர் குரு இருக்கார் இல்லையா, திருகோஷ்டி ஒரு நம்பிகள், அவருக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம சின்ன சாப்பிடாதுக்கிறான்னு. அவர் வர்றாரு. திருக்கோஷ்டி எங்கே இருக்குது, காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து நடந்து வர்றாரு. இவர் குருவை தேடி போகிறாரு. நடுவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காவேரி படுகை மணலில் கால் சுடுது. இவர் குரு எங்கே பார்த்தா அங்கே உழுந்துடணும். நீ வசதியான இடம் பார்த்து விழக்கூடாது, எங்கே பார்த்தா அங்கே உழுந்துடணும். இவர் அப்படியே உழுந்து கிடக்கிறாரு. அப்படியே உடம்பெல்லாம் அந்த மணலில் தகிக்குது, காலையே வைக்க முடியாது அதனால். அப்போது அவர்கிட்ட ஒருத்தன் இருக்கான், கிளம்பி ஆச்சான்ட்டு. அவன் சாமி அவர் கிடக்கிறாரு, நீங்கள் எழுங்கோ அப்படின்னு இவரை பிடிச்சி தூக்குறான். அப்போ அவர் திருக்கோஷ்டி நம்பி சொல்கிறார், ராமானுஜர் இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாது, அவருக்கு பொறுப்பாக இருந்து அன்பாக சமைச்சு போடுறதுக்கு யாரை தேடினேன், நீ தான் மாட்டியிருக்க, நீ இனிமேல் அவருக்கு சமைச்சு போடுன்னு சொன்னார். ஸோ அவன் சமைச்சு போட்டணும் காரணது தான். அதே மாதிரி அவருடைய குரு இருக்கார் இல்லையா, அவளுக்கு பூந்துலாயின்னு ஒரு பொண்ணு இருந்தான். அவள் கல்யாணம் கட்டிக்கின்னு போன வீட்டில் நீ என்ன வரதட்சணை கொண்டாந்த, என்ன சீர் கொண்டாந்தன்னு சொல்லி மாமியார் வீட்டில் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லைப்பா, நீ போய் அவங்க வீட்டு மாட்டு தொழுவத்தில் வேலை செஞ்சு நம்ம சீர்வரிசைக்கு பதில் அந்த கடனை கழிச்சுக்கோன்னு சொல்லி தன்னுடைய ஒரு சிஷியனை தன்னுடைய பொண்ணு வீட்டில் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு மாடு பார்த்துக்க சொல்கிறாரு, சாணி பொறிக்க சொல்கிறாரு. இப்படி எல்லா மகான்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும், நம்ம இன்னொருத்தருக்கு பாரமாக இருக்கிறோமேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அது கடவுளாக பார்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வருவார், டெஃபினட்டாக கொண்டு வருவார். ஒவ்வொரு மகானை பற்றி நீ கேட்டுனே போகலாம். இப்போ கோடிசாமி இருந்தார், அவர் சாப்பிடவே மாட்டார். ஆனால் அவருக்காக எல்லோரும் கொண்டு வருவாங்கல்ல, என்ன பண்ணுவார், அதை நாக்கில் வைக்க சொல்லுவார். அவங்க வாயில் தான் வைப்பாங்க, கையில் எதுவும் வாங்க மாட்டார், இப்படி தான் உட்காந்துருப்பார் காலை போட்டு. அவங்க வாயில் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படின்னுவார். அவர் யாரை கூப்பிட்றாரோ அவங்க தான் போனோடனே அவங்க கையில் துப்பிடுவார். அதை அவங்க பிரசாதமாக சாப்பிடுவாங்க. அவர் எதுவும் சாப்பிடவே மாட்டார்.
யாரோ ஒருத்தர் இந்த கஞ்சி மாரி ஏதாவது 2 ஸ்பூன் அவங்க வாயில் போடுவாங்க, அவ்வளோதான். இது அவருடைய லைஃப் ஸ்டைல். கையை எடுக்கவே மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு காலை கீழே வைக்கவே மாட்டார், 2 காலையும் மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். இது அவருடைய வழி. அப்புறம் ராமசாமி சித்தர் இருந்தார் இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில். அவர் இதே மாதிரி தான், சாப்பிடவே மாட்டார். யாராவது ஏதாவது பழங்கள்லாம் கொண்டு போனால் கூட எடுத்துக்கிறாரா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஒரு ரிஷா மாதிரி இருக்கும். அதுலேரி ஏகாம்பரேஸ்வர் கோயிலேருந்து அங்கே இருக்கிற மசூதி வரைக்கும் வருவார், மசூதியில் கும்பிட்டுட்டு திருப்பி இங்கே வந்து உட்காந்துக்குவார். இது அவருடைய லைஃப் ஸ்டைல். ஏன்னா அந்த மசூதின்றது இவருடைய முற்பிரிவினுடைய சமாதியாக இருந்திருக்கலாம். காஞ்சியில் சங்கராச்சாரியார் பெரியவர் இருந்தபோது அங்கே ஆர் வெங்கட்ராமன், சேஷன் இந்த மாதிரி எல்லாம் போய் இந்த மாதிரி பரமாச்சாரியார் தியானம் பண்ணுறதுக்கு இந்த மசூதியில் இவங்க போடுற சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நாங்கள் வேறு இடத்துல உங்களுக்கு மசூதி கட்டி கொடுக்குறோம், நீங்கள் காலி பண்ணிவிடுங்க. நாங்கள் பெரியவருக்கு தெரிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டு திட்டாராம். நான் அவங்கள கேட்டேன்னா, நான் வந்து அவங்க கரெக்டாக எத்தனை மணிக்கு சங்கு ஊதுறாங்களோ அதை கேட்டு ஒழுங்காக எழுந்திரிச்சு 6 வேளை 5 வேளை பூஜை பண்ணிகிட்ருக்கேன், அதையும் கெடுத்துருவீங்க போல இது பாவீங்களேன்னாராம். ஸோ அந்த மாதிரி பெரிய இடம்தான் அந்த மசூதி. இல்லைன்னா அவர் பரமாச்சாரியார் அதை இவர் ரிஷாவில் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இவருடைய சமாதியை கூட இருந்திருக்கலாம் அந்த மகாந்தம். ராம் சரத்குமார் சாமி நான் சொன்னேன். இப்படி சிருங்கேரி மடாதிபதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிக்ஷா வந்தனம்னு சொல்லி தனியாகவே கிச்சனு அதெல்லாம் இருக்கும், அவங்க போடுவாங்க. ரசனகிரி சாமி சொன்னேன் நான். இப்படி ஒவ்வொரு மகானும் இப்போ கிருஷ்ணானியம் வந்தாங்க, அவங்க யார் எது கொண்டு போனாலையும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. மாயமாக இருந்தாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தால் அந்த ராஜேந்திரன் ஒருத்தர் ஏதாவது ஊட்டி விடுவார். சேலம் சின்ன கொல்லப்பட்டில் இருந்த போதும் சரி, கன்னியாகுமரியில் இருந்த போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் வச்சுன்னு இருப்பாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரத்தில் உள்ள ஒரு உயரிய தத்துவம். இது ஒரு குலம் ஒரு கடவுள் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. பாபாஜி, திருமந்திரம் பற்றி தயவு செய்து விளக்கம். திருமந்திரம் என்பது திருமூலரால் எழுதப்பட்டது. திருமூலருடைய ஒரிஜினல் பேர் வந்து சுந்தரமா முனிவர். அவர் காட்டு வழியாக நடந்து போகிற போது ஒரு ஆட்டு இடையும் செத்து கிடக்கிறான். அவனை சுற்றி ஆடுங்கள்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்குது. இவர் ஆட்டு இடையும் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் அவனுக்காக ஆடுங்கள்லாம் இப்படி அழுதுன்னு இருக்குதுன்னு நினச்சி தன்னுடைய உடம்பு ஒரு குகையில் வச்சு தன்னுடைய ஸ்பிரிட்டை அந்த ஆட்டு இடையனுடைய உடம்புக்குள்ளே போடுறார். அவன் பேர் மூலன், இவர் பேர் சுந்தர முனிவர். ஆடுங்களெல்லாம் ஒட்டினு வீட்டில் கொண்டு போய் விட்டுறான். அவன் பொண்டாட்டி நைட்டு குடும்ப நடத்துறதுக்கு பக்கத்தில் வந்து படுக்கிறான். இவர் அம்மா நான் அவன் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐயோ இன்னமும் ஆகிப்போச்சு அங்கே வீட்டுக்காருக்குன்னு குய்யோ முறை சொல்லிவிட்டு ஊரை கூட்டிடுறான். ஊருக்காரங்கிட்ட இவர் சொல்கிறார் வாங்க காட்டுறேன்னு தன் உடம்பை காட்டுறாரு. அவங்க ஆமாம் ஒன்றும் செய்யலாம் சாமி, உங்கள் சாமியார் உடம்பை எரிச்சிடுறோம், நீங்கள் அந்த இடையும் வீட்டில் அதே பேரில் மூலன் என்ற பேர்லேயே இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சுந்தர முனிவர் வந்து எரிக்கப்படுகிறார். இந்த மூலனுடைய உடம்புல இருக்கார் இல்லையா, அவர் தான் திருமந்திரத்தை எழுதுகிறார். திருமந்திரம் என்பது ஒரு சின்னதாக 4 வரியில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுளை பற்றிய இல்லை வாழ்க்கை தத்துவங்களை பற்றிய பாடல்கள். அதில் எல்லா விதத்தையும் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக பார்க்குறீங்க இல்லையா, நட்ட கல்லை சுற்றி வந்து சிவவாக்கியர் பாடல் அந்த மாதிரி இருக்கும் எல்லா பாடலும். திருமந்திரத்தில் எல்லாமே சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும். 3000 பாடல்களை அவர் எழுதியிருந்தார். இதுதான் அவருடைய மகத்துவம். அவர் பெரிய நிலையை அடைந்திருந்த ஒரு சித்த புருஷர். அதனால் அவரும் 18 சித்தர்களில் ஒருவருங்கிற முறையில் இருந்திருக்கிறார் அந்த காலத்தில். அவருக்கு எந்த இடத்துல சமாதி இருக்குன்றதுனால டிஸ்பியூட் இருக்குது. எல்லா மகான்களுக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கும்பகோணம் இந்த சைடில் நிறைய பொய்கை நல்லூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. வேளாங்கண்ணி போகிற வழியில் நிறைய சித்தர்களுக்கு சமாதியெல்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த சித்தர்கள் ஒரே நேரத்தில் 8 இடத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுக்கு வேறு வேறு பேர். இப்போ நம்ம ஊரில் கோரக்கநாதர்னு சொல்கிறோம். அவர் எங்கேக்கிறாரு, யோகி ஆதித்யநாத்தினுடைய எம்பி கான்ஸ்டிடுவன்சி இருக்குது இல்லையா யூபியில், கோரக்பூர், அந்த ஊரில் இருந்திருக்கார். அதனால தான் கோரக்நாதர் பேரில் கோரக்பூர் அப்படின்னு அந்த ஊரில் வருது. அப்போ இங்கே இருந்த கோரக்நாதர் அங்கே அப்படி. நம்ம ஊரில் போகர் இருந்திருக்காரு, அவர் சைனாலாம் போயிருக்காரு, அங்கே அவர் பேர் போயன் அப்படின்னாங்க. போகர் அங்கே போயன். நீங்கள்லாம் பத்ரிநாத் கேதார்நாத்தெல்லாம் போகிற வழியில் நிறைய சத்திரம் கட்டி விட்டுருப்பாங்க. அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க, தங்கலாம். அதுக்கு என்ன அவங்க சொல்லுவாங்க, காலா கம்பல் வாலா அப்படின்வாங்க.
காலா கம்பல்னால் கருப்பு கம்பளி போத்தின்னு இருந்த சாமியார் மடம்னு அர்த்தம் அதுக்கு. அவர் யார்? நம்ம ஊரில் காலாங்கிநாதர். அங்கின்னா துணி, கால்னா கருப்பு, காலாங்கிநாதர் கருப்பு துணி போத்தின சாமியார். அப்போ நம்ம ஊரில் ஒரு பேர், அவங்க ஊரில் ஒரு பேர். நம்ம ஊரில் பாம்பாட்டி சித்தருங்கிறோம், வடநாட்டில் அதுக்கு வேறு. நம்ம ஊரில் வந்து இது பதஞ்சலி சித்தர்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் வேறு பேர். அதனால் சித்தர்கள் பேர் கிடையாது, அதாவது ஜனங்களாக வைக்கிற பேரே தவிர அவங்க அவங்க ஊர் எது, அவங்க பேர் என்ன, எதுவும் யாருக்கும் சொல்கிற பழக்கமே கிடையாது. திருவண்ணாமலையில் இருந்தார், அவர் பேர் எல்லாருமே விசிறி சாமியார்னு சொல்லி பழகிட்டாங்களா இல்லையா? இப்போ ரத்னகிரியில் சாமி இருக்கார், அவர் பேர் சச்சிதானந்த மொழியார். ஆனால் ஜனங்கள்லாம் அவரை பாலமுருகன் அடிமேன்னு அப்படியே சொல்லி பழகிட்டாங்களா இல்லையா? திருவள்ளத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் குடியாத்தம் பக்கத்துலேருந்து வந்த ஒரு இதை, அவர் பேரே மறந்து போச்சு. கடைசியில் எல்லோரும் திருவள்ளன் சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? அது மாதிரி ஜனங்க வைக்கிற பேர் தான். அண்ட் பெருவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பேர் சூட்டுவார்னுவாங்க. இந்த உலகத்தில் யாரோ பெக்கிறாங்க, யாரோ ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். என்னை பற்றி ஒரு வலையில் வரும், ஆயின் கடைநாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிலிட்ட பெயர் என உணர்க அப்படின்னு. நாராயணன் ஒரு உத்தமமான ஆத்மாவை கருவில் போடுற போது ஒரு பேர் வைப்பானா, கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ என் பேர் வந்து ஒரு பிறவியில் ஆதிசங்கரன் இல்லையா, இந்த பிறவியில் சிவசங்கரன், ஏதோ ஒரு வகையில் சுற்றி அந்த சங்கரனுக்கு சம்மந்தப்பட்ட பேர்களாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னாக்கா அது மாதியில் யாரோ வைக்கிறாங்க இல்லையா பேர், அந்த மாதிரி. இப்போ நீ மயிலாப்பூரில் போய் அங்கே இருக்கிற சிவன் பேரை கேட்பார், கபாலீஸ்வரர், வேங்கீஸ்வரர், படம்பக்கநாதர், அதுக்கப்புறம் ராமலிங்கேஸ்வரர், காசி விஸ்வநாதர், அமர்நாதீஸ்வரர், கேதாரீஸ்வரர், எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்களா? அருணாச்சலேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நீ பார்த்து ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிற சிவனுக்கு சிவசங்கர்னு பேர் இருக்குதா? நீ வேணால் பாரு. இப்போ நான் சொல்லினே வரேன் இல்லையா பெரிய பெரிய கோயில் பேர்லாம், யாருக்காவது சிவசங்கர்னு பேர் இருக்கா? இருக்காது. கைலாசத்தில் இருக்கிற சாமிக்கு மாத்திரம்தான் சிவசங்கரன் பேர், வேறு எங்கேயும் கிடையாது. நீ வேணால் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு என்கிட்ட நாளைக்கு கூட வந்து சொல்லு. காசி விஸ்வநாதர், ராமநாதேஸ்வரர் எல்லா பேரும் சொல்லிட்டேன்ல, இதில் ஏதாவது சிவசங்கரன் இருக்கா? அங்கே தான் இருக்குது. கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கு மாத்திரம்தான் அந்த பேர் வரும், சிவசங்கர்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஒரு வெட்டுக்குறை தொட்டுக்குறை அதனுடைய ஆரிஜின் பண்ணுவாங்க. ஆரிஜின்னா என்ன? மூலம் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேருந்து வரும். நான் 100 தடவை சொல்லிட்டேன், சிவன் வேறு அல்ல, சிவசங்கரன் சுந்தரர் வேறு அல்ல. சிவன் தான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மானசரோவரில் பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட்டுங்கிற மாதிரி சுந்தரா வாங்குறாரு. அவருடைய தண்ணியில் இருக்கிற நேரில் எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர். அப்போ சிவன் வேறு அல்ல, சுந்தரர் வேறு அல்ல. அது உலகியல் அனுபவங்களுக்காக வராங்க, கல்யாணம் நடக்குது, அதெல்லாம் வேறு. வெள்ளை குதிரையை அனுப்புகிறாரு, இது யாரையும் அனுப்புகிறாரு, அது மேலே ஏறிக்கிட்டு அவர் கைலாசத்துக்கு போயிடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படி யார் எங்கேருந்து வந்தாங்களோ அதனுடைய கணக்கு இருக்கும். இப்போ கைலாசத்துலேருந்து வந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க? மாணிக்க வாசகர் லெக்சர் நடந்துங்கிற போது ஆகாசில் பார்த்தாரு, அவனுக்கு பதவி ஆசை இருக்குது அப்படின்னு அடிமர்த்தனம் பாண்டியங்கிட்ட மந்திரியாக வந்து வாங்கி ஜெயிலெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் திருவாசகத்தை எழுதி திருவாசகத்துக்கு ஊருகார் ஒரு வாசகத்துக்கு ஊருகார்னு அவருக்கு இது கிடைச்சது இல்லையா? மாணிக்க வாசகர் அந்த நிலை அறிஞ்சார். கணங்களுக்கு தலைவராக இருந்து அப்பர் சுவாமி இருந்தார் இல்லையா, அவர் இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறாரு. அப்புறம் அவங்க அக்கா வந்து இவர் சைவ சமயத்துக்கு மாற்றுறாங்க, திருநூறு கொடுத்து அவர் இந்த இதில் இருக்கார். அவர் ஒரு கணத்தலைவராக இருந்தவர், அவருக்கும் கர்மா பாக்கி இருக்குதுன்னு உலகத்தில் வந்து சுண்ணாம்பு கால் வாய்க்கு போகிறாரு, அதாகுது இதாகுது எல்லாம் பண்ணுறாரு. சுந்தர கதை நான் சொல்லிட்டேன். இந்த திருஞான சம்பந்தர் வந்து முருகர் அவர், அதனால் பிறந்த போதே வந்து 3 வயசுலேயே அவரை இறைவன் அடுத்தார் கொண்டு திருஞான சம்பந்தரை மாற்றிடுறாங்க. அப்போ இவங்க 4 பேர் இப்படி வந்தவங்க தானே, இங்கே வராங்க, திருப்பி அங்கே போயிடுறாங்க. இதுக்கு சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம்னு பேர். முதல்ல கைலாசத்திலே சாமி கூட இருக்கிறது, அதுக்கு சாலோகம் அப்படின்னா அந்த உலகத்தில் எ ஃப்ரெட்டர்னிட்டி இந்த சேம் கிங்டம்னு வச்சுக்கோ. அதில் நல்ல வேலை செஞ்சாக்கா சாமிக்கு கிட்ட போயிடலாம், அதுக்கு சாமீபம். தே காட் இன்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் லார்டுன்னு அர்த்தம், சமீபம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு வேலை இருந்தால் சாமி என்ன பண்ணுவார், போய் அதை கொடுத்துட்டுவா இதை கொடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கு என்ன பேர்? சாரூபம். அவர் தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க, ஸ்வீட்டு கொடுத்தாங்க, அது நான் கொடுக்கறதா தான் ஐதீகம். ஆனால் இந்த பசங்க தான் ஓடி ஓடி வந்து உங்களுக்கு அங்கே இங்கெல்லாம் கொடுத்துன்னு உட்காந்துருக்காங்க. அது என்ன? பாபா கொடுக்குறார், அது சாரூபம்னு சொல்கிறது.
அந்த வேலை முடிச்ச உடனே பாரு அவள் வந்து இங்கே உட்காந்துட்டா, எந்தெந்த வேலை யாரெல்லாம் செஞ்சாங்களோ எல்லோரும் வந்து உட்காந்து அவள் வந்து இங்கே உட்காந்துட்ட மன்னார்குடி எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்களா இல்லையா. இதுக்கு சாய் வித்யம்னு பேர். யூ டூ அன் எரான் அண்ட் யூ கெட் பேக் டு தி ஒரிஜினல் சீட். இதுதான் உலகத்தில் நடக்கிற விஷயம். இப்போ எந்த உலகத்தில் யார் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து இப்படி தான் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எவ்ரி திங் இஸ் ரைட் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங். எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய போக்கில் விட்டு வேடிக்கை பார்த்தா போகிறோம். Question from Nagarkovil Priya. Dear Baba, in a recent speech you explained the Badri Panchayat where souls are deemed to go to hell or heaven. Is this different from Pitruloka where our ancestors are living till their next birth? பித்ருலோகம் என்பது பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மோட்சத்தை அடையாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பித்ருலோகத்தில் போய் டிரான்சிட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பியும் பூமியில் வந்து அடுத்த அனுபவத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா முறை என்னை மறந்த நம்மன்ற மாதிரி ஒரு தாட்லெஸ் கர்மாலெஸ் நிறைய அடையிற வரைக்கும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் ஒன்றும் இது இல்லை. அடுத்து என்ன கேட்டால் பத்ரி பஞ்சாயத்து. பத்ரி நாராயணன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே 5 பேர் உட்காந்துருக்காங்க. நடுநாயகமாக உட்காந்துருக்கிறவர் பத்ரி நாராயணன். அவர் பக்கத்தில் நான் பணத்தெல்லாம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு அவன் தானம் தர்மம் பண்ணானான்னு சொல்கிறதுக்காக குபேரன் இருப்பான். திருலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய நாரதர் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இவனுடைய ஒவ்வொரு ஜென்மாலையும் இவன் என்ன சாதிச்சான், என்னத்தை வந்து கோட்டு விட்டான் அப்படின்றத அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இவங்க 2 பேர் இவன் அருளை வச்சு என்ன செஞ்சான், பொருளை வச்சு என்ன செஞ்சான்னு சொல்லுவாங்க. நரநாராயணர்கள் 2 பேர் இருப்பாங்க, அவங்க ஜூரிஸ்ன்னுவாங்க. அவங்க இவங்க 2 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த ஜூரிஸு இவனை நரகத்துக்கு அனுப்பலாம், சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், மோட்சம் கொடுக்கலாம், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த 4 பேர் சொல்கிறது கேட்டு இந்த சீட்டில் உட்காந்துக்கிற பத்ரிநாராயணன் ஃபைலில் வந்து கையெழுத்து போடுவார். இதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. அதனால் பஞ்சாயத்துன்னா என்ன, இதுதான் 5 பேர் உட்காந்துட்டு கிராமத்தில் குடுமி கட்டிக்கிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த கால சினிமாலெல்லாம், நாட்டாமல் தீர்ப்பு சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு இருக்கிற இடம் தான் பத்ரிநாராயணன் கோயில் இருக்கிற பஞ்சாயத்து. இதுக்கு நடுவில் கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருந்தார் இல்லையா, உத்தவர். அவர் இந்த கிருஷ்ணர் அவதாரம் முடிஞ்ச பின்னால் பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டார், அங்கே தான் இருக்கார் அவர். அதனால் அவர் ஒப்புக்கு சப்பானி அந்த பஞ்சாயத்தில் ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இதுதான் பத்ரி பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடியது. இந்த உலகத்தில் இப்போ நான் கைலாசத்துக்கு 11 தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் கைலாசத்தில் எல்லா விதமான கடவுளுடைய வடிவங்களையும் பார்த்துருக்கேன். ஈவன் சிவன் பார்வதி எல்லாம் கூட பார்த்துருக்குறேன். அப்போது சிவன் பார்வதி ஒரு தடவை நான் 2 தடவை சிவனை பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் அவரை புரிஞ்சிக்க முடியல. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி என் கூட பேசிக்கினே வந்தார். நான் இங்கே வந்து திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட சொன்னேன், நான் இவ்வளோ சாமிங்களெல்லாம் பார்த்தேன், கங்கை தாயை பார்த்தேன், முருகனை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், சிவதர்சனம் கிடைக்கலன்னு. அவர் முதுகில் ஒரு ஓங்கி அடிச்சு, இத்தனாந்தேதி சாயந்தரம் இத்தனை மணிக்கு உங்களோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நடந்து வந்தார், அது சிவன் தான், அதுவே உனக்கு தெரியல அப்படின்னு அடித்தார். அதனால் 2வது தடவை இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்தோம். ஏன்னா தெய்வம் மானுஷ ரூபேன, கடவுள் என்பது நீ பார்க்குற மாதிரி சங்கு சக்கரதாரியாலாம் வந்து நிற்க மாட்டார், ஏதோ ஒரு மனித வடிவத்தில் வருவார். வள்ளி முருகனை தேடினா கிழவனாக தான் வந்தான். ஆனானப்பட்ட ஆதிசங்கர் சிவனை தேடுறாரு. காசி விஸ்வநாதன் எதிரில் சக்கிலினா வரான். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை தேடுறாரு. அவன் 4 வேதங்களை 4 நாய்களாக மாற்றிக்கிட்டு யாகசாலையில் சோமசி நாயனார் பண்ணுற போது அங்கே வந்து நிற்கிறான். அதனால் எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் காட், அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேணும்னு சொல்லி போனாக்கா அங்கே வேடனாக வருகிறான் அவன் இல்லையா. அப்போது கடவுள் என்பவன் இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒரு மானிட சட்டையை தாங்கி வருகிறான். ஏன்னா கடவுள் ஒளி வடிவானவன். அதனால் வெறும் ஜோதி இருக்குது. இப்போ அந்த எலக்ட்ரிக் லைட் இருக்குது, இதுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது? கோயிலில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது? உனக்கு புரியணும், உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு வடிவத்தில் அவங்க வர வேண்டியிருக்கும். அது ஜென்ரலி அந்த இப்போ பரமாச்சாரியார் டெய்லி கங்கையில் குளிக்கிறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். இவர் காஞ்சிபுரத்தில் படுத்துன்னுக்கிற இடத்துலேருந்து அங்கே போவாரா என்ன மயில் வாகனத்தில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் இங்கே தான் இருப்பார். இங்கேருந்து காசிக்கு போவார். அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தன் குளிச்சுன்னு இருப்பான், அவன் பரிசுத்தமான ஆளாக இருந்தால் உடம்புல போய் இவர் ஒரு முங்கு போட்டுட்டு வந்துடுவார். இப்படி தான் எல்லாம் நடக்கிறது. அப்போ நான் சிவன்
பார்வதி பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சிவன் என்கிட்ட நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உன் கர்மாலாம் முடிஞ்சு போச்சு, நீ எந்த வம்சத்தில் வந்தியோ அந்த பித்திருக்களுக்கு தேவசம் செய்கிறதுலேருந்து கூட நான் உனக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு தடவை நீ கருப்பு எள்ளு எண்ணெயை கொண்டு போய் பத்ரிகாசிரமத்தில் கொடுத்துரு, அப்போ உன் கணக்கை முடிச்சிடுவாங்கன்றார். நான் சொன்னேன், உன்னையே பார்த்துட்டு நான் ஏன் அங்கே போகணுன்றேன். அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் அங்கே தான் கணக்கு வச்சுருக்காங்க, அதனால் நீ அங்கே போய் கணக்கை முடிச்சிடு, நீ தேவசம் காரியெல்லாம் பண்ண வேணாம். சரி சாமி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கருப்பு எள்ளு எண்ணெயை வாங்கின்னு போகிறேன். அங்கே பத்ரிநாத் இருக்காருன்னா இந்த இடத்துல இருந்துடும். அந்த ஐயர் ஓடி வந்து என் கையிலேருந்து பிடிங்கிட்டு போய் பத்ரிநாத் காலில் வச்சிட்டான். அப்போது அந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் கணக்கு அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் மகாபாரத யுத்தம் முடிஞ்சப்புறம் கூட வேதவியாசர் அங்கே தான் இருந்தார். அஸ்வத்தாமன் தெரியாமல் பிரயோகம் பண்ணிட்டான் பிரம்மாஸ்திரத்தைன்றதுனால இந்த உலகத்தில் நீ சபிக்கப்பட்டாய், உலகம் அடுத்த யுகம் வர்ற வரைக்கும் இந்த உலகத்தில் சுற்றிக்கினே இருந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் அனாச்சாரம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டுருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பதில் நடந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. பத்ரிகாசிரமன்ற இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. அதனால் இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம். அதனால் நான் கொடுத்ததுனால நான் தேவசெல்லாம் பண்ணுறதில்லை எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம். இல்லைன்னா பண்ணணும், நீங்கள்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. எனக்கு சிவன் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு, அதனால் நான் பண்ணுறதில்லை. அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, என்னுடைய பாடி தான் வந்து பழசே தவிர என்னுடைய ஸ்பிரிட் மாறிடுச்சு. ஸ்பிரிட்டு முதல்ல நார்மலாக இருந்த சிவசங்கர் போய் அதுக்கப்புறம் ஐயப்பன் ஆகி, ஐயப்பன்லேருந்து பூரண பிரம்மம் ஆகி இப்படி மாறிக்கினே இருக்குது இல்லையா. அதனால் ஸ்பிரிட்டு அது மாறி போச்சு. நீ அதே பாடி அதே ஸ்பிரிட்டில் இருக்கன்னா உனக்கு தேவசம் காரியம் இதெல்லாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்வும் இதில் வருமானத்தில் 5ல் 1 பங்கு நீ தேவசம் பண்ணுறதுக்கு காரியம் பிதிரு காரியம் பண்ணுறதுக்கெல்லாம் வைக்கணும். அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்றதுனால நம்ம ஷார்ட்கட்டாக நம்மளே பண்ணிடுறோம். அமாவாசைக்கு நல்லா சமைச்சி வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர்றோம். இங்கே நம்ம ஆளுங்களே நிறைய பேர் அவங்க தனிப்பட்ட முறையில் தேவசம் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி சேர்ந்துக்கிறாங்க, நல்லது தானே. ஏன்னா இதுலேருந்து நம்ம சுரேஷ் ஆட்டோவில் 5-6 பேர் இங்கேருந்து போய் ரொம்ப டிசர்விங்காகிற ஏழைங்களெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் நல்லா திருப்தியாக போட்டு வந்துடுறாங்க. இது நல்லது தானே. கொடிசாமி அப்படி தான் பண்ணுவார். கொடிசாமி என்ன பண்ணுவார், அவர் பாடகச்சேரி சாமியாக இருந்தபோது வரிசையாக இலை போட்டுருவார். அப்போ 108 இலை போட்டார்னா 108 நாய் வந்தால் அந்த இலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கும். அதெல்லாம் பித்திரு தேவைகள். அவர் கோடிசாமியாகி பொறைப்பாளையத்துக்கு வந்த உடனே அந்த மொட்டை மாடி இருக்குது இல்லையா, அங்கே 108 இலை போடுவார். எல்லாம் பரிமாறி முடிச்சுன்னு 108 காக்கா வந்து சாப்பிடும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, அவர் பண்ணார், நானே பார்த்துருக்குறேன். நானே சொல்லுவேன் அமாவாசைக்கு வரட்டுமான்னு, தாத்தா நீங்கள் மகான், நான் வசதி பண்ணி கொடுக்க முடியுமா அமாவாசைக்கு, என்ன அமாவாசைக்கு ரொம்ப கூட்டங்கும், நீ ஒரு மகான் உனக்கு நான் வசதி பண்ணி தர முடியாது அப்படின்வார். அப்போ இதெல்லாம் நடக்கும் அந்த இடத்துல. அது 108 இலையில் காக்கா சாப்பிட்டு போன உடனே ஒரு 3000 பேருக்கு அண்டாண்டாவாக வச்சு பரிமாறினே இருப்பாங்க. இன்றைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு குறைபாடுது. இந்த அமாவாசை பித்திருக்காரியம் இதெல்லாம் உண்டு. இதில் ஒரு வேளை பண்ண முடியாதவங்க இருந்தாங்கன்னா மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா சிவன் கோயிலும் நைட்டெல்லாம் திறந்துருக்கும். அன்றைக்கி எல்லா ஆத்மாக்களும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதுங்கெல்லாம் அந்த கோயில்களை அலௌடு, அன்றைக்கி ஒரு நாளைக்கு அலௌடு. அவங்க சிவங்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம். இப்போ சுந்தரம்னு ஒரு ஆள் இருந்தான், ஜாயின்ட் கமிஷனர். அவன் சொன்னான், இது ரொம்ப விசேஷம் சார், நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பூஜைன்னு. நான் ஒரு காலத்தில் அந்த பூஜைக்கு பணம் கட்டி பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னா நல்லது. இல்லை வழக்கமாக நம்மளே கைட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே பெசன் நகர் பிள்ளையார் கோயிலில் போய் பண்ணுங்கள், சிராத்த நாராயணன் கோயிலில் பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு வகையில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஐயருங்களெல்லாம் வச்சு சத்திரத்தில் பண்ணாக்கா அவங்க ரொம்ப 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட வாங்கிடுறாங்க. அதனால் இதுனா சிம்பிள், ஒரு 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா கட்டினா கோயில்லையே பெருமாள் கிட்ட வச்சு பெருமாளே 11 பேருக்கு சாப்பாடு போட்டுறாருங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு தனி இடம் வச்சுருக்காங்க காரியெல்லாம் பண்ணுறதுக்கு, தேவசம் பண்ணுறதுக்கு, அது பண்ணிடுறாங்க. ஸோ சிம்பிளாக பண்ணுங்கிறவங்க இதெல்லாம் பண்ணலாம். இல்லை நம்ம பண்ணுறோம்ல அமாவாசைக்கு படையல், இது கோடிசாமி சிஸ்டம், அந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் பண்ணால் நல்லது. ஓகேவா, பாடுங்க. शिव शंकर रखवाला मेरा, शिव शंकर रखवाला मेरा,
शिव शंकर रखवाला मेरा, शिव शंकर रखवाला। जिनकी महिमा ऋषि मुनि गाए, योगी जिनका ध्यान लगाए। जिनकी महिमा ऋषि मुनि गाए, योगी जिनका ध्यान लगाए। मन उनका मत वाला मेरा, मन उनका मत वाला मेरा। शिव शंकर रखवाला मेरा, शिव शंकर रखवाला। जो भी शिव शिव नाम धियावे, वो ही मन वांछित फल पावे। जो भी शिव शिव नाम धियावे, वो ही मन वांछित फल पावे। ऐसा शिव कृपाला मेरा, ऐसा शिव कृपाला मेरा। शिव शंकर रखवाला मेरा, शिव शंकर रखवाला। विघ्न हरे संताप मिटाए, युग युग की सब पाप जलाए। विघ्न हरे संताप मिटाए, युग युग के सब पाप जलाए। ऐसी नेत्र की ज्वाला मेरा, ऐसी नेत्र की ज्वाला मेरा। शिव शंकर रखवाला मेरा, शिव शंकर रखवाला। குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ